20 சென்ட் 22 சென்ட்ல நீங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் கோயம்புத்தூர்ல சிட்டிக்கு பக்கத்துல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதோட ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா எங்கேயுமே குடுக்க முடியாது. ஸோ மறக்காம இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது நம்ம தொண்டாமுத்தூர்ல. கொங்கு திருப்பதி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல. தொண்டாமுத்தூர்லேருந்து 3.5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துரலாம். வடவழியிலேருந்து வரவங்க ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. அதுவே நீங்க காந்திபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 18 கிலோமீட்டர் பக்கம் வரும். 2வது இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு பிங்க் பண்ணாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷனை நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லேண்டாக இருந்தாலுமே டிடிசிபியில் நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறீங்களோ, என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்களோ அத்தனையுமே இந்த ப்ராப்பர்ட்டியில் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, ஒரு செக்யூரிட்டி கேபினு, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு, தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில ரோடு மட்டும் மண் தடமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதுவுமே அழகாக நீட்டாக டெவலப் பண்ணியே வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ரொம்ப அருமையான ஒரு வில்லா ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. 2வது இன்னொரு வில்லா கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு ஆஃபீஸ் ரூமு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா கேரளா டைப்பில் நல்ல மலை வளம் இருக்கிற ஏரியா, சுற்றி க்ரீனரியா. தொண்டாமுத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். ஒரு 1 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்கள் சிட்டியை ரீச் பண்ணிடலாம். அதாவது என்னென்ன உங்களுக்கு தேவைகளோ ஓகேங்களா, அத்தனையுமே ஒரு 1.5 கிலோமீட்டரில் கிடைக்கும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட் கிளைமேட்டு, சிறுவாணி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஏரியா உண்மையிலுமே சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க. இன்றைக்கி தொண்டாமுத்தூர் ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு ஒரு சென்டின் விலை வந்து 10 லட்சம் 12 லட்சம் போயிட்டுருக்க இந்த இடத்துல இவங்க சொல்கிறது ஒரு சென்டின் விலை வந்து 3.5 லேக்ஸு. அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸு. உடனடி கரையத்துக்காக இருந்தால் மட்டும் பாருங்கள், ஒரு பிளாட் வந்து ஒரு 30 சென்டில் ஒரு பிளாட் வாங்கி ஃபுல்லாக ஃபேவர் பிளாக் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 சென்டில் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மரங்கள் செடிகள்லாம் வைக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நீங்கள் இடம் கட்டணும், வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மரத்தை ரிமூவ் பண்ணி ஆகணும். இங்கே வந்து 23 சென்ட் 24 சென்ட் அதே டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிற சைட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வாங்குகிறோம். அதே ரேட்டுக்கு சொல்லப்போனால் அங்கே வந்து சென்ட் 10 லட்சம், 10 சென்ட் வாங்கினா 1 கோடி ரூபாய். இங்கே சென்ட் 3.5 லட்சம், 20 சென்ட் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இதுன்னு ஒரு 20 லட்ச ரூபா கம்மியாகவும் வாங்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்குற சைட்டு. 22 சென்ட் இடங்க, 23 அடி ரோட்டில் நம்ம கார் நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து தார் ரோடு. தார் ரோட்லேருந்து 23 அடி ரோடு மண் தடம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியும் அழகாக ஃபென்சிங் போட்டுட்ருக்காங்க. மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே க்ரீனரியாக எல்லா மரங்களுமே நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றியும் அவ்வளோ அழகாக இருக்கும். 2வது நீங்கள் ஏதோ காட்டுக்குள்ளேயோ ஆனைக்கட்டியோ அது மாதிரி ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் கிடையாது. தொண்டாமுத்தூர் டவுனுக்கு பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் சைட்டுகளுக்கு மத்தியில் சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம் சைட் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு பாதி ரேட்டுக்கும் கீழே ஓகேங்களா. ஒரு சென்டின் விலை 3,50,000 ரூபாய்க்கு ரொம்ப அருமையான ஒரு ஃபார்ம் சைட்டு நம்ம தொண்டாமுத்தூரில். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி வைங்க.